ஏபிசி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் கள நிலவரம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி கையில் இருந்து காங்கிரஸ் கைக்கு மாறிக்கொண்டிருப்பதை மக்களுடைய மனநிலையிலிருந்து தெரிய வருகிறது. அதாவது மக்களுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாடி மீண்டும் பிஜேபி தான், அதுல சந்தேகமே இல்லை. அவங்க எப்படியும் 400 தொகுதியில கட்டாயம் ஜெயிச்சிருவாங்க, குறைந்தபட்சம் அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தோம். எல்லோரும் மனநிலையிலும் அப்படிதான் இருந்தது. ஆனா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு அந்த பிரச்சாரம் வியூகம் போய்கொண்டிருக்கும் போது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் 102 தொகுதிகளுக்கு நடந்தது. அந்த 102 தொகுதிகளும் முடிந்த பின்பு அப்படியே பிரைம் மினிஸ்டருடைய பிரச்சார வியூகம் மாற தொடங்கியது. அதாவது மோடி கேரண்டி, மோடி தான் உத்தரவாதம், ராமர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். 400 நமதே, நாடும் நமதே அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சாரத்தை ஆரம்பத்தில் கட்டமைச்சாங்க. இந்த 102 தொகுதிகளுக்கும் தேர்தல் முடிந்த பின்பு அதனுடைய கருத்து கணிப்பு வந்தபோது அது பிஜேபிக்கு சாதகமாக இல்லை. அந்த 102 தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதி இந்தியா கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து வந்த பின்னாடி பிரைம் மினிஸ்டருடைய அந்த பிரச்சார வியூகம் மாற தொடங்கியது. அதாவது பழைய பாணிக்கு வந்துட்டாங்க. எப்படின்னு சொல்லி கேட்டா, இந்து முஸ்லீம், அந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையை தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி அவர்கிட்ட அந்த மாதிரியான பேச்சே வரல. அந்த விஷு குரு 400 நாடு நமதே, 400 நமதே அப்படிதான் போயிட்டு இருந்தது. முதல் கட்ட தேர்தல் முடிந்த பின்பு அவர் நேரா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை கையில் எடுத்துக்கிட்டார். தேர்தல் அறிக்கையை கையில் எடுத்துக்கிட்டு இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் குடுங்கி எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, பிஜேபியினுடைய அஜெண்டா அதுதான், உங்க தாலியெல்லாம் பறிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சார். அதனுடைய நோக்கம் குறைந்தபட்சம் இந்துக்களுடைய ஓட்டே அவர் தக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி எடுத்தார். அந்த இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவும் நடந்தது. அப்போது அவருடைய ஸ்டைலு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. நாடு கை நழுவி போகிறது அப்படின்ற ஒரு அச்சம் அவர்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய அடிப்படையில் அவர் அந்த பிரச்சாரத்தினுடைய வியூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தார். 3ஆம் கட்ட தேர்தல் முடிந்த பின்பும் அவருக்கு தெளிவாயிடுச்சு. 3ஆம் கட்ட தேர்தல்ன்றது ஏறத்தாழ ஒரு பாதி தொகுதிகளுக்கான தேர்தல் முடிந்து விட்டது. அந்த பாதி தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவுல பெரும்பான்மை இந்திய கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்குது. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி தான் சாதகமாக இருக்குது, நாம் பிஜேபிக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு தோனி, ஒரு தெளிவு அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. தெரிய ஆரம்பித்த பின்னாடி அவருடைய பிரச்சார வியூகம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு. 2014 அவருக்கான பிம்பம் ஒரு கட்டமைக்கப்பட்டது. குஜராத் மாடல், காங்கிரஸ் கட்சி குடும்ப கட்சி, காங்கிரஸ் கட்சி ஊழல் பேர்வழி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வரும்போது மக்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு புதிய லீடர் வராரு, நாட்டுக்கு ஏதாவது செய்ய போறாரு, அவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் மனநிலையும் அந்த காலகட்டத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட மன்மோகன் சிங் தவறானவர், காங்கிரஸ் கட்சி தவறானது, சோனியா காந்தி, ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தவறான நிர்வாகம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏறத்தாழ கருப்பு பணத்தெல்லாம் மீட்டுருவோம், ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்ச ரூபா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவர் பேச 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 ஒரு புதிய லீடர் வேணும், காங்கிரஸ் கட்சி அதாவது பழைய கட்சி அது ரொம்ப சலிப்பு தட்டிடுச்சு, மக்கள் மத்தியிலே ஒரு சலிப்பு வந்துச்சு. நரேந்திர மோடி பக்கம் மக்கள் திரும்ப ஆரம்பிச்சாங்க. அந்த தேர்தலில் 2014 அவர் வெற்றி பெற்றார், பிரைம் மினிஸ்டர் ஆனார். அதுக்கு அடுத்தது 2019 தேச பாதுகாப்பினுடைய தன்மை உறுதி, அதாவது வலிமையான பாரதம் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் பேச ஆரம்பிச்சாரு. அப்ப அவருக்கு ஓகே, 2வது டைமும் அதுக்கான சாதகம் அமைஞ்சது. ஏறத்தாழ பெரும்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய தாண்டி பிஜேபி மட்டுமே ஒரு 303 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. பிஜேபி கூட்டணி 350 கிராஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவு பெரிய மிருக பலத்தோட 2019 ஆட்சியை அமைச்சாங்க. இந்த தேர்தலில் இப்ப அவர்கள் என்ன சொல்லி வாக்கு கேட்பது, வாக்கு சேகரிப்பது, மக்கள்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அவர்கிட்ட ஒரு கருத்து இல்லை.
அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கட்டமைப்பு இருக்கணும். நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம், இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்கிறதுக்கு அவர்கிட்ட இந்த தேர்தலில் பிஜேபியிடம் கருத்திலாம் எதுவுமே கிடையாது. அது மிகப்பெரிய பின்னடைவு பிஜேபிக்கு. அது மக்கள் மத்தியில் அவங்க சொல்லும் போது ஒன்றுமே இல்லை. ஆனால் இது வந்து ராகுல் காந்தியும் இந்திய கூட்டணியும் இதை சரியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் மத்தியில் மிக தெளிவாக அவங்க வைக்கிற வாதம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பு ஏறத்தாழ 20 கோடிக்கு மேலே வந்து இளைஞர்கள் இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது தெளிவாக என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், நீங்கள் வந்து மதம் சாதி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம், வேலை வாய்ப்பை ஏற்பாடு பண்ணுவோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் தவறான கோஷங்களை நம்பி நீங்கள் வாக்களிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால வந்து இந்த தேர்தலில் வழக்கமாக வந்து நரேந்திர மோடி அவர்கள் பேசுறது தான், அதுக்கு தான் காங்கிரஸ் கட்சி கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் அதுக்கு தலைக்கீழாக மாற்றம் ஏற்பட்டுள்ளது. என்னன்னா, ராகுல் காந்தி என்ன பேசுறாரோ அதுக்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார். அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஒவ்வொரு தேர்தலையும் அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக அழகாக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மேலே அபாண்டமாக ஏதாவது ஒன்று குற்றச்சாட்டை சுமத்திக்கிட்டே போவார், போட்டுக்கிட்டே போவார். அதுக்கு காங்கிரஸ் கட்சி பதில் சொல்கிறதுக்கே திணறும். ஆனால் இந்த தேர்தலில் அது தலைகீழ மாறி போச்சு. ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரோ, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார். இதுதான் நிலைமை. இப்போ அவங்கள்ட்ட சரக்கு கிடையாது. யார்கிட்ட? பிஜேபி கிட்ட என்ன சொல்லி வாக்கு கேட்கணும், என்ன நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு, மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு பிஜேபியிடமோ அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களிடமோ விஷயங்கள் இல்லை. ஆனால் இந்த 10 வருஷம் அவங்களுடைய ஆட்சியில் அது ஒரு பெரிய மைனஸ். அதை வந்து காங்கிரஸினுடைய லீடர்கள் அழகாக அங்கங்கே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று, அவங்களுக்கு ராமர் கோயில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. இங்கே சமீபத்தில் போயிட்டு வந்து ஒரு எழுத்தாளர் கூட வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த எழுத்தாளர் சரியாக எனக்கு வந்து நினைவு வரல. அவர் சொல்லியிருக்காரு, ராமர் கோவில் கட்டியிருக்காங்க, பட் அது வந்து பிஜேபி காரங்களுக்கு அது வந்து ஓகே, எப்போதுமே பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்களுக்கு அது ஓகே, பட்டு நடுநிலை வாக்காளர்களுக்கு அது வந்து ஒன்றும் இல்லை. நடுநிலை வாக்காளர்கள் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்னன்னா, எனக்கான வேலை வாய்ப்பு, என்னுடைய பொருள், நான் வாங்கக்கூடிய பொருளுக்கான விலைவாசி உயர்வு, இதையெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பசிக்குது, எனக்கு முதல்ல சோறு, சாப்பாடா கடவுளா அப்படின்னு சொல்லி பார்த்தா பசிக்கிறவனுக்கு உணவு தான் ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில் இப்போ வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ராமர் கோவில் அவங்க எதிர்பார்த்த அளவிற்கு, பாரதிய ஜனதா எதிர்பார்த்த அளவிற்கு கை கொடுக்கவில்லை இந்த தேர்தலில் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதனால அவரு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு குண்டை ஒன்று திரும்ப ஒரு பிரச்சாரத்தை வேகத்தை மாத்திருக்காரு. அம்பானி அதானி அப்படி பத்தி பேசியிருக்காரு. அதாவது அம்பானி அதானியை பத்தி பேசின ராகுல் காந்தி இந்த தேர்தலில் பேசுறதை நிறுத்திட்டாரு. அம்பானி அதானி கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கண்டெய்னர்ல வந்து ராகுல் காந்திக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. அது ராகுல் காந்தி மிக அழகா ஒரு கவுண்டர் கொடுத்துட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது என்ன, அம்பானி அதானியும் கருப்பு பணம் வச்சிருக்காங்க அப்படின்றது பிரைம் மினிஸ்டருக்கு தெரியுது. 2வது, கண்டெய்னர் லாரியில தான் அவங்க பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயமும் பிரைம் மினிஸ்டர் வாங்கி பழக்கப்படுத்தியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் வாங்கியிருக்காரு. அதனால இது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை நம்ம கிட்ட சொல்றாரு. நான் சொல்றேன், அம்பானி அதானி கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை செக் பண்றதுக்கு நரேந்திர மோடி கிட்ட இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை உடனே அனுப்பி, சிபிஐயை உடனே அனுப்பி அதை செக் பண்ணலாம், செக் பண்ணி சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை கவுண்டர் கொடுத்தாரு. இப்படியே அவர் தேர்தலில் கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபியினுடைய ஸ்டாண்டு சரிய தொடங்கி இருக்குது. அவங்களுடைய பேச்சிலிருந்தே அந்த பிஜேபிக்கான செல்வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்குது அப்படின்றத நாம யூகிக்க முடியுது. அதன் அடிப்படையில் கடைசியா என்னன்னா, அவங்களுக்கான தேர்தலில் வெற்றி வாய்ப்பு உறுதியான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஸ்டாண்டர்டு ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மாநிலங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், அதுக்கு அடுத்தது வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய இந்த 6 மாநிலங்களில் வந்து அவங்க எப்பயுமே வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஓட் பேங்க் வச்சிருப்பாங்க. அவங்க பல்கா எடுத்துக்குவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
15-20 நாளைக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட பேசும்போது, இல்ல நீங்க என்னதான் இருந்தாலும் பிஜேபிக்கு தான் இங்க 70 தொகுதியிலிருந்து 75 தொகுதி வரை அவங்க கைப்பற்றுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த வாக்கு வங்கி அங்க அதிகமா இருக்குது. இங்க பிஜேபியுடைய ஆதரவு சக்தி தான் அதிகம். அதுவும் நரேந்திர மோடியையும் யோகி ஆதித்யநாத்தையும் அவங்க வந்து விரும்புறாங்க, ஒரு பெரிய ஹீரோவா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதனுடைய வியூ பார்க்கும்போது இப்ப அங்க என்ன நிலைமை மாறுதுன்னா, பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் வியூகம், அதாவது நரேந்திர மோடி அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் பிரியங்கா காந்தியினுடைய பதில் தாக்குதல் இருக்குல்ல, அந்த பதில் கொடுக்கும் தன்மை இருக்குல்ல, அது மக்கள் மத்தியில ஆதரவு அவங்களுக்கு பெருக ஆரம்பிச்சிருக்குது. உதாரணத்துக்கு இந்துக்களுடைய தாலிகள்லாம் பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசுந்த பிரியங்கா காந்தி அதுக்கு பதில் கொடுத்தாங்க, மிக அழகா கொடுத்தாங்க. எங்க அம்மா வந்து தாலியை பறி கொடுத்தவங்க, எங்க குடும்பமே வந்து தாலியை பறி கொடுத்து உயிரை பலி கொடுத்து நாங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம், தியாகம் செஞ்ச குடும்பம் நாங்க. அதனால வந்து தாலியை பறி கொடுக்கறத பத்தி வந்து அவர் பேசக்கூடாது, தாலியை பத்தி அவர் பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தி பேசுனத மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் பிரியங்கா காந்தி வந்து நடத்தின ரோட் ஷோ, அவங்க செஞ்ச பிரச்சாரம், செய்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சாரம் மக்கள் மத்தியில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் அதாவது பிஜேபிக்கு ஒன்று பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அதுக்கு அடுத்தது அமித்ஷா, இவங்க 2 பேர்த்த தாண்டி ஒரு ஸ்டாரான பேச்சாளர்கள், ஒரு ஸ்டாரா கேம்பெயின் பண்ணக்கூடிய பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த கட்சியில பெருசா இல்லைன்னா யாரையும் அவங்க வந்து முன்னிலைப்படுத்துறது கிடையாது. இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய சாதகமான சூழல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பல தலைவர்கள் இந்த கூட்டணியில் இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் இருக்காரு. அகிலேஷ் யாதவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. இப்ப பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் அங்க சேரும்போது, காங்கிரஸ் கட்சி அங்க சேரும்போது அது வெற்றி கூட்டணியா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும், இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு. அதே மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் அந்தந்த மாநிலத்தினுடைய தலைவர்கள் இந்திய கூட்டணியில இருக்கிறதுனால இந்திய கூட்டணிக்கு கூடுதல் பலமா, பிரச்சாரத்துக்கு கூடுதல் பலமா அமைஞ்சது. அதே போன்று ராகுல் காந்திக்கும் இந்த தேர்தலில் ஒரு பெரிய பிளஸ்ஸா மாறி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2014 ராகுல் காந்தி ஒரு குழந்தை பப்பு அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க பிஜேபி. அப்போ அது வந்து எடுபட்டது. ஆனா இந்த தேர்தலில் கள நிலவரத்துல அப்படிலாம் ராகுல் காந்தியை யாரும் வந்து ஒதுக்கல. ராகுல் காந்தி ஒரு லீடராகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுல் காந்தி மாதிரியான ஒரு லீடர் இனிமே இந்தியாவில் கிடைப்பாங்களா அப்படின்னு பேசும் பொருளா ராகுல் காந்தி மாறிட்டாரு. அவருடைய பக்குவம், அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விவசாயிகள் நடந்து போகக்கூடிய இடத்துல, வியாபாரிகள் கிட்ட, ஒரு டிரைவருங்கள்கிட்ட, லாரி டிரைவருங்கள்கிட்ட, மெக்கானிக் கிட்ட, இவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் உட்காந்து அவர் பேசுகிற விதம், அவர் பழகிற விதம், விவசாயிகள் மேலே தோளில் கை போட்டுக்கிட்டு அவர் போகிற ஸ்டைலு, இது எல்லாம் மக்கள் மத்தியில் ரொம்ப ரீச் ஆகி, அதாவது மக்களுக்கான ஒரு தலைவர் அப்படின்ற அளவுக்கு ராகுல் காந்தியுடைய செல்வாக்கு பல மடங்கு இப்போ உயர ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியினுடைய செல்வாக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சரிய தொடங்கி இருக்குது அப்படின்னு தான் இப்போ நம்ம வந்து பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்துல இப்போ அந்த 70-75 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை தாண்டி இப்போ அங்கே சரிவு ஏற்பட்டிருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், உத்தரப்பிரதேசத்துல 50லிருந்து 55 சீட்டுகள் பிஜேபி பிடிச்சிட்டாவே அது ஒரு பெரிய சாதனை இந்த தேர்தலில் அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு பிஜேபிக்கான செல்வாக்கு உத்தரப்பிரதேசத்தில் சரிய தொடங்கி இருக்குது. அதுக்கு அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நீங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவினுடைய மண்ணின் மைண்டர் செல்வாக்குள்ள நபர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேர் தான். ஒன்று உத்தவ் தாக்கரே, இன்னொன்று சரத்பவர். இந்த உத்தவ் தாக்கரேயும் சரத்பவரையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அவங்க கட்சியை உடைச்சி 2 கட்சியும், சிவசேனாவையும் சரத்பவரனுடைய கட்சியும் உடைச்சி அவங்கள்ட்ட இருந்த ஆட்களை பிரித்து அவங்க ஆட்சி அமைச்சு இப்போ நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த மக்கள் மத்தியில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மண்ணின் மைண்டர் செல்வாக்குள்ள அந்த நபர்களை அழிக்க பார்க்குது பிஜேபி அப்படின்னு சொல்லி ஒரு அனுதாப சூழல் இந்த வாட்டி உத்தவ் தாக்கரே மீதும் சரத்பவர் மீதும் ஏற்பட்டிருக்கு. அதனால போன தேர்தலில் அவங்க வந்து பிஜேபி வந்து 23 சீட்டும், பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்த உத்தவ் தாக்கரே சிவசேனாவுக்கு வந்து 18 சீட்டும் கிடைச்சது. ஏறத்தாழ 41 தொகுதிகளை அவங்க மகாராஷ்டிராவில் பிடிச்சாங்க. ஆனால் இந்த தேர்தலில் மொத்தமே பிஜேபி கூட்டணி ஒரு 15 தொகுதிகள் பிடித்தா பெரிய ஆச்சரியம். அந்த அளவுக்கு தான் வந்து இந்த தேர்தலில்
அங்கே கள நிலவரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீகார்லேயும் அவங்க எதிர்பார்த்தது வந்து ரிசல்ட்டு கிடைக்காது. அங்கே வந்து நிதிஷ்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அணிகளை மாறி மாறி நிற்கிறதுனால அவருக்கான செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே தேஜஸ் யாதவும் காங்கிரஸும் கூட்டணி மிக செல்வாக்கோட பலமாக இருக்குது. இந்த பலத்தை அடி இந்த வாட்டி பிஜேபிக்கு பீகாரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கர்நாடகாவில் போன தேர்தலில் பாஜக ஏறத்தாழ வந்து 28 தொகுதிகளில் 25 தொகுதிகளுக்கு பிஜேபி பிடிச்சாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அங்கே பிஜேபி இல்லை, ஆட்சியில் இல்லை. காங்கிரஸ் இந்த தேர்தலில் ஆட்சி அமைச்சிருக்குது. அங்கே கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகுமார் டெப்டி சிஎம்மாக இருக்காரு. அவர் வந்து இந்த தேர்தலில் வியூகம் அமைத்து மிக பக்காவாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே வந்து குறைந்தபட்சம் இந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து 15 தொகுதிகளை வின் பண்ணிடும். மீதி இருக்கக்கூடிய 6-7 தொகுதி நீயா நானான்ற போட்டியில் இருக்கும். ஒரு 5 தொகுதிகளில் பிஜேபி பிடிச்சாவே பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துட்டு இருக்குது. இறுதியாக இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய பிஜேபிக்கான ஒரு அலையோ அல்லது வந்து நரேந்திர மோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அலையோ எதுவுமே இல்லை. ஆனால் மக்கள் வந்து இந்த தேர்தலையே விரும்பாத மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையை அணுகிறாங்க. அதாவது வந்து கேட்டிங்கன்னா தேர்தலுடைய வாக்குப்பதிவே வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்காகவா அல்லது வந்து தேர்தலையே விரும்பலையா என்பது தெரியல. அவங்க வந்து இந்த தேர்தலையே வந்து ஒரு மந்தமாகவே ஒரு அமைதியாகவே அதாவது விருப்பம் இல்லாத மாதிரியே வந்து அவங்க இந்த தேர்தலை அணுகிறாங்க. ரெண்டாவது யார் மீதும் அவர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய அலை வீசுகிற மாதிரி எதுவுமே காட்டிக்கல. அமைதியாக இருக்காங்க. ஆனால் அமைதியாக மக்கள் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக சலிப்பு ஏற்பட்டிருக்கு பிஜேபி மீது, நரேந்திர மோடி மீது, அவங்களுடைய அரசாங்கத்தின் மீது. அவங்க கடந்த 10 ஆண்டு காலமாக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்காததுனால அவங்க பழையபடி ராமர் கோவில்ன்றதும் இந்து முஸ்லீம்ன்றதும் அபாண்டமாக வந்து காங்கிரஸ் மீது பழிய போடுறதும் இது எல்லாம் அவங்க காங்கிரஸ் மீது ஒரு அனுதாபத்தையும் பிஜேபி மீது ஒரு வெறுப்பையும் ஏற்படுத்தியிருக்குது. மக்கள் மனநிலையே இயல்பாகவே அது அடிப்படையிலே பேசிக்காகவே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாற்றங்கள் வந்துகின்றது. அதனுடைய அடிப்படையில் இந்த தேர்தலில் இந்திய கூட்டணி பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் வருகின்ற கருத்துகள் அனைத்தும் இங்கே வந்து தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் பிஜேபி எதிர்கட்சி வரிசையில் இந்த தேர்தலில் உட்காரும். அப்படியே எதிர்கட்சி வரிசையில் உட்காரும்போது நரேந்திர மோடி அவர்களை ஆர்எஸ்எஸ் வைத்திருக்குமா அல்லது நரேந்திர மோடி அவர்களை நீக்கிவிட்டு வேறு ஒரு தலைவர்களை அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வருமா அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த தேர்தலில் இந்திய கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கள நிலவரம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது என்பதை இது காட்டுகிறது. நன்றி, வணக்கம்.